ஐஸ் அண்ட் ரஃபாக் அப்படின்ற ஒரு போஸ்டர் உலகம் ஃபுல்லாக ஒரு பயங்கர வைரலாக போயிட்டு இருக்குது. அதை பற்றின ஒரு எக்ஸ்பிளனேஷனாக நேற்று நம்ம வீடியோவில் பார்த்தோம். அதாவது காசா அப்படின்ற ஒரு நாடு இஸ்ரேலுக்கும் ஈஜிப்டுக்கும் நடுவில் இருக்குது. இந்த இஸ்ரேல் இந்த காசான்ற நாட்டை தாக்குறாங்க. அப்போ அங்கே இருக்க பொதுமக்கள் எல்லாமே அந்த காசா நாட்டுடைய அடிப்பகுதியான, அதாவது எண்டு பகுதியான ரஃபாக் அப்படின்ற இடத்துல போய் தஞ்சம் போயிடுறாங்க. அங்கே தான் இந்த இஸ்ரேல் அவங்கள தாக்க மாட்டோம், இந்த பொதுமக்களை தாக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க தாக்குதல் பண்ணாங்க. அதனால் பல பொதுமக்கள், குழந்தைங்க, பெரியவங்க எல்லாருமே இறந்து போனாங்க. இதை பற்றி தான் நேற்று நம்ம வீடியோ டீட்டெயிலாக பார்த்தோம். இன்றைக்கி அந்த ரஃபாக்கில் என்ன நடந்திருக்கு அப்படின்றத இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். அதாவது இஸ்ரேல் நாடு ஹமாஸ் என்ற அமைப்பை எதிர்த்து இந்த காசான்ற நாட்டு மேலே ஒரு தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி பண்ணும்போது இந்த உலகம் ஃபுல்லாக இருக்க பொதுமக்கள் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ரஃபாக்கில் தாக்குதல் பண்ணக்கூடாது. ஏன்னா அங்கே இருக்கவங்க பொதுமக்கள் அந்த நாட்டையே விட்டுட்டு அந்த லாஸ்ட் அந்த எண்டு பகுதியில் இருக்காங்க. இதுக்கு மேலே அவங்க போகிறதுக்கு வழி இல்லை. நீங்கள் இதுக்கு மேலே அவங்க தாக்குனீங்கன்னா அவங்க எங்கே போவாங்க? அதனால் நீங்கள் இதுக்கு மேலே அவங்க தாக்குதல் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இஸ்ரேல் அதே மீறி அவங்க தாக்குதல் பண்ணாங்க. அதுக்கு இஸ்ரேல் சார்பில் ஒரு விஷயத்த இன்றைக்கி சொல்லியிருக்காங்க. அது என்னன்னா, எல்லாரும் ஹேஷ்டேக் போடுறீங்கன்னா ஆல் ஐஸ் அண்ட் ரஃபாக் அப்படின்னு ஒரு ஹேஷ்டேக், ஒரு போஸ்டர் மிக வைரலாக உலகம் ஃபுல்லாக பரவச்சு. அதுக்கு இஸ்ரேல் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. வேர் யூ ஆர் ஆன் அக்டோபர் 7, வேர் யூ ஆன் அக்டோபர் 7, அதாவது அக்டோபர் 7 அன்னைக்கு நீங்களாம் எங்கே போனீங்க அப்படின்ட்டு. அப்படி அக்டோபர் 7 என்ன நடந்தது அப்படின்னா, இந்த ஹமாஸ் என்ற அமைப்புக்கும் இஸ்ரேலுக்கும் பல வருஷமாக இந்த ஒரு போர், ஒரு தாக்குதல், இந்த மாதிரி விஷயம் நடந்துகிட்டே இருந்தது. அக்டோபர் 7 அன்னைக்கு ஹமாஸ் என்ற அமைப்பை சேர்ந்த சில பேர் எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த இஸ்ரேல் நாட்டுக்குள்ளே போயிட்டு ஒரு தாக்குதல் பண்ணுறாங்க. அதில் ஒரு 1300 பேர் இதனால் பாதிக்கப்படுறாங்க. ஒரு 1000 பேர் கொல்லப்படுறாங்க. 300 பேர் பிணை கைதிகளாக இந்த காசான்ற நாட்டுக்கு ஹமாஸ் என்ற அமைப்பு மூலிமா கொண்டு வரப்படுறாங்க. இப்போ இந்த இஸ்ரேல் இந்த 300 பேரை அவங்கள உயிரோடு மீட்கணும் அப்படின்னு ஒரு யோசனை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது அதுக்கு பதில் தாக்குதல் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சாங்க. இல்லை, நம்ம இந்த ஹமாஸ் என்ற அமைப்பை மொத்தமாக அழிச்சே ஆகணும், அப்படி ஒரு அமைப்புன்னு ஒன்று இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் முடிவு பண்ணி இந்த தீவிரமான தாக்குதலில் இறங்குறாங்க. இப்போ தான் ஒரு விஷயம் ஒன்று தெரிய வந்தது. என்னன்னா, இந்த ஹமாஸ் என்ற அமைப்பை தாக்கும்போது பொதுமக்களும் சேர்ந்து அழிகிறாங்க அப்படின்னும்போது இஸ்ரேல் அதை பற்றி எதுவும் கண்டுக்கல. எங்களை பொறுத்தவங்க இந்த ஹமாஸ் அமைப்பு அழிஞ்சால் போதும் அப்படின்னா அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் உலகளவில் இன்றைக்கி இவ்வளோ பேர் எதிர்ப்பு வந்தப்போ இன்றைக்கி அவங்க ஒரு கேள்வி கேட்டு அவங்கள தன்னை நியாயப்படுத்த விரும்புகிறாங்க. ஆனால் உலகம் அதை கண்டுக்கல. இதுக்கு இந்த ஹமாஸ் என்ற அமைப்பு எந்த ஒரு தப்பு பண்ணல அப்படின்னு சொல்ல முடியாது. ஹமாஸ் என்ற அமைப்பு பண்ண தப்பு என்னன்னா, இஸ்ரேல் நாடுகளில் ஒரு 1000 பேரை கொண்டு அங்கேருந்து ஒரு 300 பேரை பனைக்கதைகளை இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இதுக்கு இஸ்ரேல் அவங்கள தாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தாக்கிட்டு இருக்காங்க. இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சொந்த ஊரில், நம்ம தமிழ்நாட்டில் நம்மளுக்கு சுற்றி நடந்த ஒரு நிகழ்வு மாதிரி தான் நம்ம ஞாபகத்துக்கு வருது. இலங்கையில் ஒரு விஷயம் நடந்தப்போ இங்கே இருந்தப்போ நம்மளுக்கு அது என்ன நடந்தது, அங்கே நம்ம மக்கள் எல்லாம் கொல்லப்படுறாங்க, அங்கேருந்து தப்பிச்சு வரவும் முடியல. தப்பிச்சு வரும்போதும் அந்த படகுல வரும்போதும் மேலேருந்து குண்டுகள் போட்டு அந்த படகுல வெடித்து பல பேர் அந்த கடல்லே உயிரிழந்தாங்க அப்படின்ற ஒரு சம்பவம் தான் நமக்கு இன்னைக்கு இந்த சம்பவத்தை பார்க்கணும் ஞாபகம் வருது. அதனால தான் இந்த சம்பவம் நமக்கு ரொம்ப ஈஸியாக ரிலேட் பண்ண முடியுது. இவங்க இந்த இஸ்ரேலில் இந்த ரஃபாக் என்ற அமைப்பு மேலே தாக்குதல் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது இஸ்ரேல் நாட்டுக்குள்ளேயும் ஒரு சின்ன விஷயம் நடக்குது. அதான் என்னென்னா, இந்த ரஃபாக்ன்ற இடத்துல இருக்கவங்க பாலஸ்தீன மக்களை சேர்ந்தவங்க இஸ்ரேல் நாட்டிலையும் இருக்காங்க. எப்படி இலங்கையில் இருக்கவங்க எப்படி நம்ம தமிழர்கள் எப்படி இலங்கை இருக்கவங்க, அதே மாதிரி அந்த ரஃபாக்ன்ற ஏரியாவில் இருக்கவங்க, அந்த ரஃபாக்ன்ற ஒரு ஊரில் இருக்கவங்க எல்லாருமே இந்த இஸ்ரேல் நாட்டிலையும் இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி அவங்க தாக்குதல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு இஸ்ரேல் அரசு அந்த மாதிரி சொன்னவங்களை அரெஸ்ட் பண்ணியிருக்கு. அரெஸ்ட் பண்ணி அவங்கள அந்த இஸ்ரேல் தெரு வழியாக கை விலங்கு போட்டு கண்ணை கட்டி இழுத்துட்டு போயிருக்காங்க. இப்போது இஸ்ரேலுக்கு ஒரு பெரிய பிரச்சனை, என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே நிறைய அமைப்புகள் இருக்குது. இந்த காசான்ற நாட்டில் நிறைய அமைப்புகள் இருக்குது. இதில் ஒரு அமைப்பு ஒரு வீடியோவை லீக் பண்ணியிருக்காங்க. அது என்ன வீடியோனா, இந்த ஹமாஸ் என்ற அமைப்பு அந்த 300 பேரை பிணை கைதிகளாக கொண்டு வந்தாங்க. அதில் சில பேர் உயிரோடு இருக்க மாதிரியான வீடியோஸை இன்றைக்கி இன்டர்நெட்டில் லீக் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்த இஸ்ரேல் நாட்டில் உள்ள இருக்க எதிர்கட்சி அப்புறம் பொதுமக்கள் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே இருக்கவங்க பாலஸ்தீன மக்கள் இருந்தாலும் இந்த ஹமாஸ் என்ற அமைப்பை கொல்ல போகிறோம் அப்படின்னு பண்ணாலும் அங்கே இருக்கவங்கள நம்மளுடைய நாட்டை சேர்ந்தவங்க இன்னும் உயிரோடு தான் இருக்காங்க, அவங்கள முதல்ல நம்ம காப்பாற்றணும் அப்படின்றத ஒரு முன்மொழிகிறாங்க. ஆனால் அந்த இஸ்ரேல் அரசு, இப்போ ஆளுங்கட்சியாக இருக்க இஸ்ரேல் அரசு இதை ஒத்துக்க மாட்டேங்குது. எங்களை பொறுத்தவரைக்கும் இந்த ஹமாஸ் என்ற அமைப்பு அழிஞ்சாகும், அதுக்கு குறுக்க யார் வந்தாலும் எங்களை பற்றி அதை பற்றி கவலை கிடையாது அப்படின்ற விஷயத்தில் தெளிவாக இருக்காங்க.
ஆக்சுவலாக இந்த காசான்ற நாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த நாட்டோட மக்கள் தொகை மொத்தமாகவே வெறும் 6 லட்சம் பேர் தான். இந்த 6 லட்சம் பேரில் இந்த ஒரு சம்பவத்தினால் மட்டும் கொல்லப்பட்டவங்க எண்ணிக்கை 40,000 பேர். அப்போ பார்த்துங்க, 6 லட்சம் பேர் 40,000 பேர் இந்த ஒரு சம்பவத்தில் குறிப்பிட்ட கொஞ்ச நாள்லேயே கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னா உலகம் ஃபுல்லாக எவ்வளோ பெரிய ஒரு கொந்தளிப்பில் இருந்திருப்பாங்க, எவ்வளோ பெரிய விஷயத்தை கொண்டு வந்திருப்பாங்க. ஆனால் இஸ்ரேலர்ஸு எதை பற்றியும் கவலைப்படல. எந்த ஒரு நாட்டோடைய சட்டத்தையும் எந்த ஒரு நாட்டோடைய எதிர்ப்பையும் அவங்க கண்டுக்கல. அவங்க எங்கள் நாட்டுக்குள்ளே வந்து இந்த மாதிரி பண்ணாங்க, நாங்கள் திருப்பி அவங்களை அடிக்க போகிறோம், அதுக்கு கொடுக்க எவ்வளோ உயிர் போனாலும் எங்களுக்கு அதை பற்றி கவலை கிடையாது அப்படின்றது இஸ்ரேல் தெளிவாக இருக்காங்க. இதற்கு உலகத்திற்கு எல்லா நாடுகளும் கொஞ்சம் என்ன சொல்கிறது எது சொல்கிறது தெரியாமல் கொஞ்சம் அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்காமலே இருந்தாலும் ஒரு பக்கம் இஸ்ரேலுக்கும் ஆதரவு தெரிவிக்க மாட்டாங்க, இன்னொரு பக்கம் இந்த காசா நாட்டில் இருக்க இந்த ரஃபாக் மக்களுக்கும் ஆதரவு தெரிவிக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது சவுத் ஆஃப்ரிக்கா என்ன பண்ணுறாங்கன்னா இன்டர்நேஷ்னல் கோர்ட்டில் ஒரு கேஸ் போடுறாங்க. அதாவது இஸ்ரேலர்ஸு இந்த ரஃபாக்கில் இருக்கக்கூடிய அப்பாவி மக்களை எந்த ஒரு இதுவும் பண்ணக்கூடாது, எந்த ஒரு துன்புறுத்தும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் போடுறாங்க. ஆனால் அதெல்லாம் மீறி ஒரு கோர்ட் சொன்ன ஒரு சட்டத்தையும் மீறி இஸ்ரேலர்ஸ் ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. என்னென்னா இஸ்ரேல் நாட்டோட இராணுவத்தை இந்த ரஃபாக் அந்த பகுதிக்குள்ளே அனுப்பிச்சிருக்காங்க. ரஃபாக் ஏரியாக்குள்ளே பெரிய பெரிய பீரங்கிகள், இஸ்ரேல் நாட்டோட இராணுவ வீரர்கள் எல்லாமே இப்போ ரஃபாக் நாட்டுக்குள்ளே போயிருக்காங்க. இந்த பிரச்சனை எப்படி முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் யோசிச்சிருக்காங்கன்னா இது ஒரே ஒரு விஷயம் தான் இருக்குது. அதாவது இந்த பிரச்சனை இப்படி தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்க முடியாத ஒரு விஷயம். ஏன்னா உலகம் ஃபுல்லாக இருக்க அதே அரசியல் தான், ஆளுங்கட்சி எதிர்கட்சி அதே தான். இன்றைக்கி இஸ்ரேல் நாட்டில் இருக்க ஒரு பெரிய பிரச்சனைனா எதிர்கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவான விஷயம். உலகம் ஃபுல்லாக இருக்கவங்க எல்லாருமே அவங்க சொல்கிற விஷயம், அந்த நாட்டில் நீங்கள் அவங்கள போய் அழிச்சிங்கன்னா ஒரு 10 பேருக்காக ஒரு ஊரே அழிஞ்சிடும், ஒரு நாடே அழிஞ்சிடும். அதுக்காக இந்த விஷயத்த பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு உலகம் ஃபுல்லாக இருக்க பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதுதான் இன்றைக்கி எதிர்கட்சி பெருசாக இது பண்ணுறாங்க. இஸ்ரேல் நாட்டு மக்களும் பெருசாக ஒரு போராட்டம் பண்ணுறதும் இதுக்காக தான். நீங்கள் ஒரு 10 பேர் கொள்ள போய் அங்கே ஒரு 1000 பேர் கொண்டுடுவாங்க, சின்ன பசங்க குழந்தைங்க எல்லாமே இறந்துருவாங்க. இதுக்கு இஸ்ரேல் அரசு துணை போகக்கூடாது, இஸ்ரேல் அரசு இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் நாட்டுக்குள்ளே இந்த விஷயம் நடந்துட்டு இருக்கு. இது ஒரு முடிவு வரணும் அப்படின்னா இஸ்ரேலோட ஆளுங்கட்சி அவங்களோட ஆட்சி போயிடும் அப்படின்னு ஒரு பயந்து இந்த விஷயத்தை வேணாம் நம்ம நிப்பாட்டணும் அப்படின்னு நினச்சாதான் முடியும். இல்லை எங்களுக்கு அதை பற்றி கவலை கிடையாது, எங்களுக்கு அந்த இனமே அழிஞ்சாலும் பரவாயில்ல, அந்த ஊரே அழிஞ்சாலும் பரவாயில்ல, நாடே அழிஞ்சாலும் பரவாயில்ல, எங்களுக்கு அவங்கள அழிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு பேர் மட்டும் அந்த போதும், பெருமை மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அது என்ன நடக்கும்ன்றது நினச்சி கூட பார்க்க முடியல. அப்படி ஒரு விஷயம் நடந்துட்டு. நன்றி.